நாங்க ட்வின்ஸுங்க. மழை பெஞ்சதுக்கு அப்புறம் மண் வாசனை. Solo el culo. என்னது? சின்சான்! நீ பாவம்பா. உன் மேல அழுக்கு வாங்கிட்டு நீ என்ன காப்பாத்திட்ட. என்ன ஆச்சுப்பா? ஆஹா, கசாமாவோட Dress உனக்கு சூப்பரா இருக்கு. வாட் இஸ் திஸ் மம்மி? எதுக்காக என் Dress வீட கொடுத்தீங்க? நீங்க ரெண்டு பேரும் பார்க்க ஒரே மாதிரி இருக்கீங்க. அப்ப நாங்க ட்வின்ஸா? ஓகே, என் பேரு ஷின்சான் கசாமா. என்ன சொன்ன? கசாமா, எனக்கு கத்திரிக்கோளும் பேப்பரும் கூடப்பா. ஏன்? எதுக்காக? நீ அத வச்சு என்ன பண்ண போற? அழகா இருக்கியே. ரெண்டு பேரும் ஒண்ணா நில்லுங்க, நான் போட்டோ எடுக்கிறேன். ஓகே, அமைதியா தூங்குறேன். காது குடையிறது ரொம்ப நல்லா இருக்கு. அப்படியா? சரி, அசையாம படுத்துக்க. ஓகே மம்மி, வாட் இஸ் திஸ்? எங்க மம்மி என்ன மட்டும் தான் இந்த மாதிரி எல்லாம் தூங்க வைக்கணும். நான் இப்ப கடைக்கு போறேன், ஒழுங்கா நீ என் கூட வா. பசங்களா பார்த்து பத்திரமா போயிட்டு வாங்க. நாங்க இப்ப கடைக்கு போறோம். பொருட்கள் வாங்க கடைக்கு போறோம். பொருட்கள் வாங்க நாங்க கடைக்கு போறோம். பொருட்கள் வாங்க போறோம். கசமா, நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து பாட்டு பாடுவோமா? நான் ஒண்ணும் உன்னோட அண்ணன் இல்ல. அப்ப நீ எனக்கு தம்பி, நான் தான் உனக்கு அண்ணனா? என்ன உன்ன மாதிரி ஒரு அண்ணன் எனக்கு ஒண்ணும் தேவையே இல்ல. சரி, அப்படின்னா கசமா நீ அண்ணனா இருந்துக்கோ. கசமானா ஒன்னா சேர்ந்து. இந்த பையனை பாத்தீங்களா? பப்ளிக்ல இந்த மாதிரியா டான்ஸ் ஆடுறது? ஆமா, ஏன் இப்படி பண்றாங்களோ? வினோதமா இருக்காங்க. நான் ஒண்ணும் அந்த மாதிரி எல்லாம் கிடையாது. தயவு செஞ்சு இனிமே அந்த மாதிரி எல்லாம் டான்ஸ் ஆடாத. ஓகே, முடிஞ்ச அளவுக்கு ஆடாம இருக்க நான் ட்ரை பண்றேன். எல்லாரும் என்ன கிண்டல் பண்றாங்க. ஹலோ மேடம்ஸ், வாங்க ஓடி பிடிச்சு விளையாடலாம். நான் ஓடுவேன், நீங்க எல்லாரும் என்ன பிடிக்கணும். சரியா? இப்படி பண்ணாதன்னு சொல்லல. வா, இங்க இருந்து முதல்ல போ. ஒரே மாதிரி Dress போட்டுருக்காங்க. ஆமா ஆமா, நீங்க ட்வின்ஸ். ஆமா, எப்படி கண்டுபிடிச்சீங்க? என்ன ட்வின்ஸ் சொன்னா எல்லாரும் இவ்வளவு சந்தோஷப்படுறாங்க? என்ன வயசாகுது? உங்க ரெண்டு பேர்ல யார் அண்ணன்? எப்ப பார்த்தாலும் குழப்பத்திலேயே இருக்கிறேன். இந்த கசாமா தான் என்னுடைய அண்ணன். நான் தான் இந்த உலகத்திலேயே ரொம்ப ஃபேமஸ் ஆக போறேன், ஷின்சான். எங்க ரெண்டு பேருக்கும் 5 வயசு ஆகுது. நான் குழப்பத்துல இருக்கேன்னு உன்கிட்ட சொன்னனா? சின்ன பையன் ரொம்ப வேடிக்கையா பேசுறான். நீங்க பார்க்க ஒரே மாதிரி இருக்கீங்க. ஒரே மாதிரியா? ஆமா கசாமா, நான் உங்களுக்கு கேட்கலையா? அது சரி. நானும் ஷின்சானும் ஒரே மாதிரியா இருக்கும். என்னால இது நம்பவே முடியல. எப்படி அவங்க இந்த மாதிரி சொல்லலாம்? ஒரே மாதிரி Dress போட்டுட்டு இருந்ததால அப்படி சொல்றாங்க. மத்தபடி நானும் ஒரே மாதிரி இல்ல. சாகோபியா, நீ என்ன பண்ணிட்டு இருக்க? கேட்டதுக்கு பதில் சொல்லு. சுட சுட சாசேஜஸ் தயாரா இருக்கு. சீக்கிரமா வந்து எல்லாரும் வாங்கிக்கோங்க. டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கு. நான் இதையும் அப்படியே டேஸ்ட் பண்ணி பாத்துறேன். என்ன நீ இவ்வளவு சாப்பிடுற? நிறைய சாப்பிட்டாதான் அது டேஸ்டியா இருக்கும் இல்லையான்னு தெரிய வரும். ஆனா இவ்வளவு சாப்பிடுறதுக்கு காசு யார் கொடுக்கறது? பரவாயில்லப்பா, காசெல்லாம் ஒரு விஷயமே இல்ல. ஆனா வாங்கி தரது காட்டு அண்ணா. நானும் ஒண்ணு சாப்பிட்டுக்கிறேன். நல்லா ஒரே மாதிரி ரியாக்ட் பண்றாங்க. ஏன்னா நாங்க ரெண்டு பேரும் ட்வின்ஸ். அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. எனக்கு ஒண்ணு கிடைக்குமா? தாராளமா. ரொம்ப நல்லா இருக்கு. நான் இதுல ஒண்ணு வாங்கிக்கிறேன். ஓகே, தேங்க் யூ வெரி மச். இந்த ட்வின்ஸ் சாப்பிட்டதுனாலதான் எனக்கு இதை சாப்பிடணும்னு ஆசை வந்துச்சு. எங்க அண்ணன் பேரு கசாமா, அப்புறம் நான் இவனோட தம்பி ஷின்சான். கசாமா, அவங்களுக்கு ஹாய் சொல்லுப்பா. அதுக்கு இப்படி வந்து முட்டை கொடுக்கணும்னு அவசியம் ஒண்ணு இல்ல. ரெண்டு பேரும் இருக்காங்க. அப்படியா? இவங்க ட்வின்ஸா? வாங்க வாங்க, இந்த ட்வின்ஸ் எல்லாம் இன்னைக்கு எங்க கடையில ஜாஸ்தி இருந்தாங்க. நீங்க வாங்குற சாசேஜஸ் எல்லாமே ரொம்ப சூப்பரா இருக்கும். என்ன சரிதானே கசாமா அண்ணா? ஆமாமா, நாங்க ட்வின்ஸ், எங்களுக்கு சாசேஜஸ் ரொம்ப பிடிக்கும். கசாமா அண்ணா, நீங்க சொன்னதுக்கு சிரிக்கிறாங்க. எனக்கு ஒண்ணு கொடுங்க. எனக்கு ஒண்ணு. ரெண்டு பேருக்கும் ரொம்ப தேங்க்ஸ் பசங்களா. உங்களால தான் இன்னைக்கு இவ்ளோ சேல்ஸ் ஆச்சு. அப்படியா? நீங்க ரெண்டு பேரும் பார்க்கிறதுக்கு ஒரே மாதிரி இருக்கீங்க. திரும்பவும் இதே மாதிரி சொல்றாங்க. என்னால நாங்க ட்வின்ஸ்ங்கறத ஏத்துக்கவே முடியல. முதல்ல இங்க இருந்து சீக்கிரம் வீட்டுக்கு போணும். அண்ணா அண்ணா நில்லுங்க, நானும் வரேன். மழை பெய்யுது. மழையில மடிக்காம சீக்கிரமா ஓடிடுவோம். என்ன இன்னைக்கு இவ்வளவு மழை பெய்யுது? என்னன்னா நீங்க ஒரு கொடையை எடுத்துட்டு வந்திருக்கலாம்ல. ஒரு அண்ணனா நீங்க பொறுப்பா நடந்துக்கவே மாட்டேங்கிறீங்க. சார் ஏன் சொல்ல மாட்டீங்க? கொஞ்ச நேரம் சும்மா இருக்கியா? பேசாம என்னுடைய வீட்டுக்கு வந்துரு. ஆமால, சின்சானோட வீடு கூட இங்க பக்கத்துல தான் இருக்கு.
அண்ணா, அண்ணா, மெதுவா போங்க அண்ணா. அண்ணா, நில்லுங்க அண்ணா. அச்சச்சோ, கார் வருதுன்னு சொல்றதுக்காக தான் நான் நில்லுங்கன்னு கத்துனேன். ஓ, நீ கசமான உயரமாயிட்ட. நான் ஒண்ணு அந்த மாதிரி கிடையாது. இரு கசமா, நான் உங்க அம்மாக்கு ஃபோன் பண்ணிட்டு வந்துடுறேன். உன்னோட துணி காயிற வரைக்கும் நீ எங்க வீட்லயே தங்கலாம். ஓகே, தேங்க் யூ ஆண்டி. பரவாயில்லப்பா. ஒன்னு சொல்லட்டுமா? ரெண்டு பேரும் கொஞ்சம் பக்கத்துல வந்து நிக்கிறீங்களா?